ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி தளபதி இமேஜ் புதுசாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட ஒர்க் ஃபுல்லாக நான் எப்படி பண்ணன்றத ஒரு 10 பாட்டுக்கிட்ட வீடியோ வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக பெயிண்டிங்னா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி வேற முகங்கள்லாம் வச்சு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளபதி விஜய் இவரோட போட்டோ நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த ஒர்க்கை ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம எப்படி பண்ணன்றதா அந்த வீடியோல ஃபுல்லாவே இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங் எப்படியெல்லாம் நம்ம ஒர்க்கை போட்டோ எடுத்து அதுக்கான பேக்ரவுண்ட் வச்சு ரெசுலேஷன் வச்சு ஒர்க்கை போட்டோ கட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணி எப்படி ஸ்மச் பண்றதுன்றத இந்த பார்ட் 1ல இருக்கு. ஸோ வீடியோ கிடைச்சதுக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதல்ல நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கோட இந்த பெயிண்டிங் எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணுன்றத ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங்ல இருந்து நான் என்னென்னலாம் பண்ணேன், இந்த பென் டூல் போட்டு கட் பண்ணி அந்த இமேஜுக்கு எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதை சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே இமேஜை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நான் சொல்றது இந்த இமேஜுக்கு மட்டும்தான் இந்த அவுட் புட்னு கிடையாது. தளபதி இமேஜ் நீங்க எந்த ஒரு ஒர்க்கு எந்த ஒரு அந்த டிவிக்கு இதுல இருக்கிறதுல எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் அந்த ஒர்க்கை எடுத்து அந்த போட்டோவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடை நீங்க ஒர்க் பண்ணலாம். பார்க்க எல்லாமே அவுட்புட் பார்க்க ஒரே மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றத பார்த்தரலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எம்டி பேக்ரவுண்ட் போட்டுக்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் N கொடுத்து ஒரு எம்டி பேக்ரவுண்டு. இப்போ இந்த எம்டி பேக்ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் போடும்போது இப்போ ஒரு தளபதி இமேஜ் நான் பண்ணேன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்டிங் அந்த பெயிண்டிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நான் பார்த்துக்குவேன். அதிகம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ்லாம் நம்ம இந்த பிளக்ஸ் பேனர்ல போடுறதுனால அதுக்கு கொஞ்சம் ரெசுலேஷனும் அதிகமா வச்சு பேக்ரவுண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா அதிகமா வச்சு கொஞ்சம் போட்டோம்னா அந்த இமேஜோட குவாலிட்டி நமக்கு ரொம்பவுமே நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த இமேஜுக்கு பாத்தீங்கன்னா சைஸ் ஒரு 20க்கு 30 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்காக வைக்கிறேன்னா நமக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு போட்டோட ரெசுலேஷனை வச்சு நம்ம பேக்ரவுண்டோட அந்த அட்டாச் பண்ணி பார்க்கும்போது இமேஜ் ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். நம்ம ஸ்மச் பண்ணி பண்ணும்போது 20க்கு 30 எம்டி பேக்ரவுண்ட் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இமேஜை எடுத்துட்டு வரேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த இமேஜ்ல தான் இதை தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்ப இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜை கரெக்டா அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் T கொடுத்து இந்த கார்னர்ல வச்சுட்டு அப்படியே கரெக்டா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்றேன், இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இழுத்து விட்டுட்டு இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டும் நான் பெருசா வச்சிருக்கேன், இமேஜையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பெருசா இழுத்து விட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு என்னதான் ஜூம் பண்ணாலும் ஃபேஸும் உடையாது, மற்றபடி நம்ம ஸ்மச் பண்ணாலும் ஃபைனலா பார்க்கும்போது பினிஷிங்கா இருக்கும். ஓகேங்களா? இது நான் முதல் ஸ்டெப் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இமேஜுக்குன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இமேஜ்ல கீழே பாத்தீங்கன்னா இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இதுல இந்த ரெசுலேஷன் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மற்ற ஒரு கஸ்டமர் போட்டோ பண்றீங்கன்னா நம்ம அந்த ஒரு பார்ட் வீடியோல போட்டிருந்ததுல சொல்லியிருந்தோம். நீங்க கஸ்டமர் போட்டோ பண்றதா இருந்தீங்கன்னா குவாலிட்டியா இருந்ததுன்னா ரெசுலேஷன் கம்மியா வைங்க, அப்படி குவாலிட்டி இல்லைன்னா ரெசுலேஷன் கொஞ்சம் அதிகமா வச்சு பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இமேஜ் எப்பயுமே ஒரு ஆக்டர் போட்டோ நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ரெசுலேஷன் ஒரு 600 500 வச்சே பண்ணலாம். நான் பாத்தீங்கன்னா ரெசுலேஷன் 700 வச்சிருந்தேன் அது ஒர்க் பண்ணும்போது. ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோக்காக ரெசுலேஷன் 600 வச்சு காமிக்கிறேன். 600 வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சமா இந்த போட்டோ கிராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இவ்வளவுதான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமா என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா?
ஸோ நம்ம வந்து எந்த ஒரு போட்டோவா இருந்தாலும் நம்ம பெயிண்டிங் பண்றது ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஒர்க்கையும் கொண்டு வர்றது இப்படிதான். நீங்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இடையில கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் அந்த ஸ்கிப் பண்ண இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோன்றது உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பென் டூல போட்டு கட் பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் நான் பென் டூல போட்டு கட் பண்ணும் போது இங்க லேயரை பாத்துக்கணும், எத்தனை லேயர் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா பென் டூல போட்டு கட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த இதை வந்து டூப்ளிகேட் லேயர் போடக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி லேயர் நம்ம போட்டோம் பாத்தீங்களா, அது. அப்புறம் இமேஜ், இந்த இமேஜ் தான் நம்ம அப்படியே ஒரு பென் டூல போட்டு கட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு டூப்ளிகேட் லேயர் தேவையில்லை. இப்ப நான் என்ன பண்றேன், பென் டூல எடுத்துட்டு கரெக்டா அங்க இருக்கிற மாதிரியே அந்த பென் டூல வச்சு இந்த ஹேர் அந்த இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். பென் டூல் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட எந்த இடத்துக்குலாம் கரெக்டா அந்த சேஃபுக்கு வளைக்கணும், எந்த இடத்துல நேரா கொண்டு போகணுன்றத தெரியணும். உங்களுக்கு வீடியோக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுவேன். ஆனா நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா ஏற்ற மாதிரி பொறுமையா வந்து நீங்க அந்த பென் டூல் போடுங்க, அப்பதான் பார்க்க கரெக்டா இருக்கும். ஸோ பென் டூல்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஹேர் வந்து எந்த ஷேப்ல போகுதோ அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளே கட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ரொம்ப வெளியே போயிடாதீங்க. அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து பென் டூல்ல கட்டா வரது நம்ம கூட சேர்ந்து தெரியும். அதுக்காக கொஞ்சம் ஹேருக்கு உள்ளே பேக்ரவுண்ட் வெளியே போகாம ஹேருக்கு உள்ளே கட் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், பென் டூலை போட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் என்ட்ரு. ஓகேங்களா? கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கு. ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்றோம், எரேஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணது இங்க இருக்கு. கண்ட்ரோல் என்ட்ரை கொடுத்து கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பேக்ரவுண்ட்ல இருந்தது கடைசியா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வெறும் உங்களுக்கு பிஎன்ஜி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு காப்பி வந்துடும். ஸோ இப்போ லேயரை பார்த்துட்டு நமக்கு எத்தனை காப்பி இருக்கு, இந்த இதுல இருந்து ஒரு டூப்ளிகேட்டா போயிட்டு ஒரு இப்ப நம்ம ஒர்க் பண்ற போற காப்பி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறது வந்து கலர் கரெக்ஷன், ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து அவுட்புட் எப்படி இருக்குன்றதை எனக்கு டாக்குமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. அவுட்புட்டை பாக்குறேன், நீங்க எந்த அளவுக்கு வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிருக்கீங்கன்றதை நானும் பாக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கான ஒரு ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு தனியா அந்த இமேஜுக்கு தனியான்ற கலர் கரெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கு. ஒரு 3 பேஸ், அந்த ஹை ஒரு கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறது, டிம்மா இருக்கிறது, கொஞ்சம் நார்மலா இருக்கிற 3 பேஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்கு. இதை வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இதை மறக்காம ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கணும். ஓகேங்களா? இதை வந்து டூப்ளிகேட் லேயர் போட்டு இதில் தான் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் டூலை எடுத்துட்டு இந்த தலையை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ரைட் கிளிக் பெண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து பெண்ணுல நீங்க வந்து இந்த ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா பேட்ல அழுத்திடக்கூடாது. ஸோ பேட்ல இப்படி அழுத்திட்டீங்கன்னா போயிடும். அப்ப பேட்ல டச் பண்ணாமே ரைட் கிளிக் பண்ணும் போது தான் நமக்கு அந்த ஃபெதர் வரும். ஃபெதர் வந்ததும் அந்த ஃபெதர்ல வந்து ரெசல்யூஷன் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, அந்த ஃபெதரோட
இது வந்து எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா 100 தான் கொடுக்கணும். ஓகேங்களா, 100 கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா பாத்துக்கங்க. இமேஜ்ல போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட். ஓகேங்களா, பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல எனக்கு இமேஜ் ஓரளவுக்கு பிரைட்டரா இருக்கிறதுனால எனக்கு எப்படி ஸ்மச் பண்ண ஒரு ஃபீல் வேணும்னா, அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் டிம்மாவும் லைட்டா கொஞ்சம் பிரைட்டாவும் எனக்கு தெரியும். அப்ப அதுக்காக நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, கான்ட்ராஸ்ட் ஒரு 15 14 இந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். பிரைட்னஸ் கொஞ்சமா ஒரு 10 இந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்ப நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி இருந்தது. எனக்கு வந்து என்ன வேணும் நான் கேட்டேன், கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா ஒரு கான்ட்ராஸ்ட், அதாவது இமேஜ் கொஞ்சம் டிம்மா வச்சு கொஞ்சம் பிரைட்டா இருந்தா எனக்கு பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா, இமேஜ்ல போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கண்ட்ரோல் பியும் கொடுக்கலாம், இல்லைன்னா இமேஜ் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கலர் பேலன்ஸ். ஓகேங்களா, கலர் பேலன்ஸ். இந்த கலர் பேலன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட்டோன்ஸ் ஹைலைட்ஸ் இந்த ரெண்டு டாபிக் தான். இந்த மிட்டோன்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட்டோன்ஸ்ல கொஞ்சமா எல்லோ, சும்மா ஒரு லைட்டா ஒரு 2% மட்டும் இருக்கிற மாதிரி லைட்டா வச்சுட்டு, ஹைலைட்ஸ்ல நான் என்ன பண்றேன், கொஞ்சமா ப்ளூ சேர்த்துக்கிறேன். இந்த ப்ளூ நம்ம எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இமேஜ் வந்து இந்த ப்ளூ சேர்க்காமே விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்மச் பண்ணாலும் சரி, கடைசியா வந்து நம்ம ஹேரை வந்து ஃபைனலா கலர் கரெக்ஷன் பண்ணாலும் சரி, ஒர்க் வந்து அப்படியே ஒரு மஞ்சள் கலர்ல ரொம்ப நல்லா டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீலே நமக்கு வராது. கொஞ்சம் ஒரு நேச்சுரல் கலர் உள்ள சேர்க்கறதுக்காக தான் இந்த ப்ளூ. ஓகேங்களா, இந்த ப்ளூ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இது ரெண்டாவது ஸ்டெப். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி பிரைட்டாவும் இல்லாம டார்க்காவும் இல்லாம அந்த ரெண்டு கொஞ்சம் ஸ்மூத்தா எல்லாம் ஒரு மூணா கலந்த ஒரு ஃபீல்ல இருக்கு நமக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்த இமேஜா நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்ப இதுல ஸ்மச் பண்ணும்போது நான் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா, இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல கலர் செலக்டிவ் கலர், இது மூணாவது ஸ்டெப். அதாவது ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லியிருக்கும் போது இதை வந்து ரெண்டாவது ஸ்டெப்பா சொல்லியிருப்பேன், இப்ப இதை மூணாவது ஸ்டெப்பா சொல்றேன். மெத்தட் ஒண்ணுதான், இந்த 3 மெத்தட் தான் பண்ண போறோம். ஆனா இதுல நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், அது உங்க விருப்பம். ஓகேங்களா, இப்ப இதுல நான் என்ன பண்றேன், செலக்டிவ் கலர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கறது வந்து எல்லோ. அதாவது எல்லா இமேஜுக்கும் செலக்டிவ் கலர்ல எல்லோ மட்டும் தான் கொடுக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் யூஸ் பண்றது எல்லோ மட்டும்தான், ஏன்னா மற்றதெல்லாம் அதிகம் நான் யூஸ் பண்ணிடுறேன். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா பிளாக் நான் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக நான் பிளாக் சேர்த்துக்கிறேன்னா, ஒரு சில இடம் எனக்கு டார்க்கா வேணும்ன்றதுக்காக, அந்த மூக்கு கீழே அந்த சுருக்கம் வர்றது, கண்ணு கீழே வர்றது, கழுத்து கீழே வர்றது, அது கொஞ்சம் எனக்கு பிளாக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன், கொஞ்சமா பிளாக் சேர்த்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்ப மொத்தமாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லு 3 ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா. முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல போயிட்டு கான்ட்ராஸ்ட கொஞ்சமா ஏத்தி பிரைட்னஸ் கொஞ்சமா ஏத்திருந்தோம், கான்ட்ராஸ்ட் அதிகமா வச்சு பிரைட்னஸ் கம்மியா வச்சிருந்தோம். ஓகேங்களா, ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணோம், கலர் பேலன்ஸ்ல போயிட்டு மிட்டோன்ஸ்ல கொஞ்சமா லைட்டா சும்மா ஒரு 2% வைக்க கூட தேவையில்லை, இருந்தாலும் ஒரு இதுக்கு 2% வச்சுட்டு கலர் ஹைலைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ப்ளூ ஒரு 20 25 30 இந்த ரேஞ்ச் கூட ப்ளூ வச்சுக்கலாம். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் செலக்டிவ் கலர்ல கொஞ்சமா எல்லோ கொஞ்சமா பிளாக் இந்த இமேஜுக்கு ஏத்த மாதிரி 3 ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த இமேஜோட. இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போறதா ஸ்மச்சிங். ஓகேங்களா, இப்ப ஸ்மச்சிங்க்கு போகும்போது இன்னும் இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது இன்னொரு விஷயம். நீங்க ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் பண்றப்ப மொத்தமாவே இமேஜை சேர்த்து பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்ப இது வந்து ஒரு கலர் சட்டை போட்டிருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒயிட் கலர் சட்டை போட்டிருக்கறதுனால நம்ம வந்து ஃபேஸை வந்து நம்ம கலர் கரெக்ஷன் ஃபேஸை மட்டும் தனியா ஏத்திட்டாதான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் கலர் கொண்டு வர முடியும். அதாவது நம்ம அவுட்ஃபுட்ல ஒரு கலர் வச்சிருந்தோம் பாத்தீங்களா, ஊதா கலர்ல அப்படியே பார்க்க பளிச்சுட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கலர் வரும். அதை நம்ம கடைசியா கலர் ஏற்றி ஸ்மச் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இமேஜே மொத்தமா செட்டா வந்து நீங்க கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி கலர் கரெக்ஷன் ஏற்றணும். எல்லா இமேஜுக்குமே இதுதான், கஸ்டமர் போட்டோவா இருந்தாலும் எந்த ஒரு போட்டோவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதே தான். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மச் பண்ண போறோம். ஸ்மச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்பு இந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் லேயர் போடணும். ஓகேங்களா, இப்போ நான் எதுக்கு இந்த 3 லேயர் நான் போட்டிருக்கேன்னு பாருங்க. கீழே இருக்கிற லேயர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எம்டி லேயர் போட்டா எம்டி லேயரை கணக்குல சேர்த்துக்காதீங்க. இந்த
பேக்ரவுண்ட் வச்ச லேயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் வச்ச லேயரை நம்ம எடுத்து இமேஜ் வச்சது ஃபர்ஸ்ட், அதோட அவுட்புட். ஸோ இதை வந்து டூப்ளிகேட் லேயரா போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, இதுதான் நமக்கு தேவை. இது வந்து ஒரு டூப்ளிகேட் லேயரு. இதுல இருந்து கலர் கரெக்ஷன் பண்றதுக்காக ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டோம். இது ஒரு மெயினான லேயரு. இப்ப கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் போறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு இதை ஸ்மச்சிங்க்கு நான் கொண்டு போறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்குதான் கொண்டு போகணும். எது எதுக்கெல்லாம் கொண்டு போகணுன்றத கரெக்டா, எது எதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு லேயர் போடணுன்றத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்மச்சிங் பண்ணும்போது ஸ்மச்சிங்க்கு நான் என்ன பிரஷ் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் அந்த வீடியோலாம் சொன்ன மாதிரிதான். ஃபர்ஸ்ட் இந்த நெத்தி, கண்ணம், காது, சாரி இந்த நெத்தி, கழுத்து இதெல்லாம் நான் பண்ணும்போது சாஃப்டான பிரஷ் இந்த 300 நம்பர் பிரஷ் தான். ஓகேங்களா, இந்த 300ன்னு போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பிரஷ் தான் நான் என்ன பண்றேன், ஸ்டார்டிங் அந்த நெத்தி, கழுத்து இதுக்கிட்டலாம் நம்ம யூஸ் பண்றது இதுதான். அப்புறம் இந்த ஹார்டான பிரஷ் 19 இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரஷ் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன், இந்த மூக்கு கிட்ட, இந்த சுருக்கத்துக்கிட்ட, காது கிட்ட, கண்ணு கிட்ட, இந்த இடத்துக்கிட்டலாம் இந்த ஹார்டான பிரஷ் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோட இதை உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்க. ஹார்டான பிரஷ்ல ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும், ஸ்மூத்தான பிரஷ்ல ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஸ்மச்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பினிஷிங்காகவே எனக்கு வர மாட்டேது. நான் ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றது 7.0 தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, 7.0 தான் ஸ்மச்சிங்கா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்மச்சிங் வரைக்குமே கம்ப்ளீட்டா வந்து நான் 7.0 தான் பண்றேன். அப்புறமா சேவ் பண்ணிட்டு பிஎஸ்டியா போட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு தான் CS6 தான் ஹேரா இருக்கட்டும், ஃபேஸ் கலர் கரெக்ஷனா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த கலர் கரெக்ஷன் ஒரு PNG காப்பி பண்ற அளவுக்கு நான் எல்லாத்தையும் வந்து CS6 தான் பண்றேன். ஓகேங்களா, 7.0 தான் ஸ்மச்சிங், பேக்ரவுண்ட் கிரியேட், இது ரெண்டும் தான் நான் இதுல பண்றேன். ஸோ இப்ப நம்ம ஸ்மச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்மச் பண்றதுக்கு பிரஷ் நான் சொன்ன இந்த 2 பிரஷ் தான். இந்த 2 பிரஷ் நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு இந்த நெத்தி இருக்கு. இப்ப இந்த நெத்தி நான் என்ன பண்றேன், இதுவே ஒரு ஹார்டான பிரஷ் நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, இந்த ஹார்டான பிரஷ் எடுத்துட்டு இதுக்கான ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 வச்சுட்டு இப்ப இந்த இடத்த நான் ஸ்மச் பண்றேன், நல்லா பாத்துக்குங்க. இப்ப நான் இந்த இடத்த வந்து ஸ்மச் பண்றேன், எந்த அளவுக்கு ஸ்மச் ஆகுது நீங்களே பாருங்க. ஸ்மச் பண்ணும்போது பொறுமையா பண்ணணும், கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்தந்த இடத்தையும் தனித்தனியா ஸ்மச் பண்ணணும். ஓகேங்களா, கடைசியா பினிஷிங்கா தான் அதை வந்து நம்ம ஒன்னா சேர்த்து ஸ்மச் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஹார்டான பிரஷ் வந்து ஸ்மச் பண்ணா எங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்மச்சிங் வந்து ரொம்ப ஒரு பினிஷிங்கே இல்லாம ரொம்ப அதிகமா போகுது அப்படின்றீங்க. அதுதான் அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றாங்கன்னா ப்ரெஷர்ன்றது ஒண்ணு முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷரோட பொறுமையா அழுத்தி ஸ்மச் பண்றோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கடைசியா ஃபைனல் சைனிங் கொடுக்கறதுக்காக தான் அந்த சாஃப்டான பிரஷ் எடுத்து நம்ம சைனிங் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்ப இந்த மாதிரி இந்த பிரஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்புட் வருது. ஒரு ஹார்டான பிரஷ் நான் எடுத்தேன்னா ரொம்ப நல்லா டார்க்கா நம்ம ஸ்மச் பண்ணும்போது அப்படியே ரொம்ப கொலாச்சா ஆகுது பாத்தீங்களா, அப்படியே ரொம்ப கலர் வந்து ஸ்மச்சிங் வந்து ரொம்ப நிறைய வருது. இதுதான் இந்த ஹார்டான பிரஷ்ஷுக்கான ஒரு இது. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா ஸ்மச் பண்ணாலும் அப்படியே அதோட ஸ்மச்சிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா பினிஷிங்கா சூப்பரா கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஹார்டான பிரஷ் நம்ம கடைசியா பண்ணும்போது நம்ம ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், அது மட்டும் தனியா வச்சுட்டு பண்ணாம நிறைய பிரஷ் வந்து நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. அந்தந்த பிரஷ்லயும் வந்து உங்களுக்கு புதுசா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இதுவே இப்ப இந்த பிரஷ்க்கு நல்லா பாத்துக்கங்க, இதை காமிச்சிடுறேன். இப்ப நார்மலா இருந்துச்சு, இப்ப நம்ம ஸ்மச் பண்ணிருக்கோம். இது ஹார்டான பிரஷ்க்கு இன்னும் நான் வந்து சைனிங் பண்ணல. ஓகேங்களா, சைனிங் பண்ணல. சைனிங் பண்ணணும்னா இதோட என்ன சூப்பரா இருக்கும். இப்ப நான் சைனிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப சைனிங்க்கு இந்த 300 பிரஷும் இந்த 19 பிரஷும் இந்த ரெண்டுத்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப இதுக்கான செட்டிங்ஸ்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா அது சொல்ல மாட்டோம் ஸ்டார்டிங்ல. இதுக்கான செட்டிங்ஸ் 7.0 ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்பேசிங் மட்டும்தான் ஆஃப் பண்ணணும். எப்பயுமே ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா மறந்துடாதீங்க. இப்ப சைனிங் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 30 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 30 வச்சுக்கிறேன். ஒரு 2 தான். ஒரு ஹார்டான பிரஷ்ல பண்றீங்கன்னா எல்லாருமே ஸ்டார்டிங் ஒரு பிகினர் யாரா இருந்தாலும் சாஃப்ட் பிரஷ்ஷா எடுத்து ஒரு ஸ்டார்டிங் நீங்க ஸ்மச் பண்ணும்போது ஹார்டான பிரஷ்ல பண்ணாலும் சரி, ஸ்மூத்தான பிரஷ்ல பண்ணாலும் சரி, ஸ்டார்டிங் ஸ்ட்ரென்த் வந்து 40 வச்சு பண்ணுங்க. அதுவே கடைசியா சைனிங் மேல பண்ணும்போது 30 வச்சு பண்ணுங்க. இந்த 2 பிரஷ்ஷை யூஸ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா, இப்ப நான் என்ன பண்றேன், அப்படியே சைனிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா ஸ்மச் பண்ணமோ அது எல்லாம் அப்படியே கலந்த மாதிரி சைனிங்கா ஆக்கிட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்லா ஒரு வளவலன்னு ஒரு கண்ணாடி மாதிரி நல்லா கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அந்த ஸ்மச்சிங்கே வந்து ஒரு புதுசா, அதாவது ஸ்டார்டிங் ஒரு பிகினரே இந்த மாதிரி பொறுமையா பண்ணாலும் அதோட ஸ்மச்சிங் மட்டுமே அவுட்புட் பார்க்க நல்லா இருக்கும். ஓகேங்களா, நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா டைம் எடுத்து ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு அதோட அவுட்புட் நல்லா வந்துடும். இந்த ஒர்க் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க, பாக்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த நெத்தி மட்டுமே எந்த அளவுக்கு ஸ்மச்சிங் ஆயிருக்கு நீங்களே பாருங்களேன். இப்ப இந்த இது வந்து நார்மல் லேயரு, இப்ப நம்ம இது வந்து ஸ்மச் பண்ண லேயரு. ஓகேங்களா, நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது நார்மல் லேயரு, இது ஸ்மச் பண்ண லேயர். ஸோ இதுதான் ஸ்மச்சிங்கான ஒரு ஐடியா. ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப ஒரு சைனிங்கே இல்லாம ஒரு சிம்பிள் தான். நான் ரொம்பவுமே அதிகம் இதுக்கு வந்து டைம் எடுத்துக்கல, சும்மா சிம்பிளா அப்படியே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மச் பண்ணேன்னா 40 வச்சு அது மேலேயே வந்து சைனிங் கொடுத்தேன். இப்ப இந்த மாதிரி 2 மெத்தட் பண்ணும்போது நமக்கு இவ்வளவு சைனிங் வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ இதுதான் இந்த ப்ரெஸ்ஸோட அந்த ஒரு ப்ரெஷர். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூக்கு இன்னும் ஃபுல் ப்ராசஸ் இருக்கு ஃபேஸ்ல. ஸோ இதோட இந்த பார்ட் ஒன்று முடியுது. ஓகேங்களா, அந்த நெத்தியில இது வரைக்கும் நம்ம பென் டூல போட்டு கட் பண்ணி ஸ்மச் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணி அந்த நெத்தியில ஸ்மச் பண்ணி காட்டுறதுனால இதோட பார்ட் ஒன்று முடியுது. அதுக்கு மேல நீங்க வந்து கண்ணு மூக்கு தனித்தனியா போயிடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஒவ்வொரு இந்த ஒர்க்கோட ஃபுல் இதுமே நம்ம வந்து பார்ட்டா பார்க்க போறோம். இந்த பார்ட் ஒன்ல அந்த டைம் தான். ஓகேங்களா, ஒரு 20 நிமிஷம் நம்ம ஒர்க் வீடியோ போட்டிருக்கோன்னா அந்த ஒரு 20 நிமிஷத்துக்கும் நம்ம எவ்வளவு சொல்ல முடியுது அப்படின்றதுக்காக தான் ஸ்மச்சிங் ஃபுல்லா நம்ம அந்த நெத்தி வரைக்குமே பார்த்துருக்கோம். ஒரு சைனிங் தான். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு சைனிங் வருது, அதாவது நீங்க ஸ்மச்சிங் பண்ணிடுவீங்க, யாரா இருந்தாலும் ஸ்மச்சிங் வந்து ஃபேஸ் ஃபுல்லா பண்ணிடுவாங்க. அதை சைனிங்கா பண்றாங்களா, எந்த அளவுக்கு சைனிங் கொடுக்குறாங்க, இப்போ நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க சைனிங்கா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவுட்புட் நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1 இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்ணு மூக்கு வாய்ஸ் மச் பண்றது எல்லாம் தனித்தனியா இன்ன வரைக்கும் நம்ம ஃபுல் பார்ட்டா சொன்னதில்லை, அதுவும் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1ஓட இது அவ்வளவுதான். இதுல இருந்து கண்டினியூவா நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து தொடரும். மூக்கு கண்ணு ஸ்மச்சிங் எல்லாம் பண்றது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.